நானும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் கேட்கிறாங்களோ அதை நீங்க அருளி செய்யணும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வேலையை கொடுத்து அவங்களை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்துல கடனெல்லாம் நீங்கி இவங்களை கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதியும். இந்த வருஷத்துல பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். கற்பத்தின் ஆசீர்வாதம், சந்ததி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்துல கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த மகிழ பண்ணும். பிள்ளைகளுக்கு படிப்பிலே வெற்றிகளை அருளி மேல் படிப்புக்கு வழி திறந்து ஆசீர்வதியும். அவங்க வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். வியாபார காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து பெருக பண்ணும். அவருடைய நிலங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும். என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ இந்த வருடத்துல இந்த காரியத்தை நீங்க செய்து கொடுத்தே ஆகணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கறதுனால அவங்க அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடையும்படி கர்த்தர் செய்யும். இப்ப அவங்களோட நான் ஒருமனமாய் சேர்ந்து தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், இந்த பட்டணத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும், சத்தியத்தை அறியணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும், அவருடைய மனக்கண் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை அறியணும்னு நீங்க விரும்புறீங்க. அதுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்க தெருவில் இருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எங்க கிராம ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க சபையில ஒரு எழுப்புதல் வரணும். ஆதி திருச்சபை போல எங்களுடைய சபையை மாற்றுங்க. இந்த வருடம் ஆவியானவரை ஊற்றுங்க. எங்க சபைக்குள்ள அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கணும். எங்க சபை எழுப்புதல் அடையணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், வளர்ந்து பெருகணும். இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிற முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேலெல்லாம் நீங்க ஆளுகை செய்து எங்க தேசத்தில் அமைதி, சமாதான, நல் ஒழுக்கம் காணப்படணும். தீமையான காரியங்களுக்கு இந்த தேசத்துல இடமில்லாதபடி தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். எழுப்புதல் அக்னியை போடும். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் தேசத்துல உண்டாகட்டும். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த வருஷத்துல இந்த எழுப்புதலையும் ஆவிக்குரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். இதோ எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். இதையெல்லாம் இந்த வருடத்திலே நிறைவேற்றி தருகிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த அற்புதத்தை பார்க்க போகிறோம். அந்த அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.